ஹாய் ஐஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஏகப்பட்ட பேர் சேர்ந்து தொடர்ந்து அங்கே ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் லீசோயை காமிக்கிறாங்க. அவள் வந்ததுமே அங்கே பயங்கரமாக அங்கே எல்லாரும் கூட சேர்ந்து அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே அவங்ககிட்ட உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு 10 செகண்ட் மட்டும்தான், இங்கேருந்து எஸ்கேப் ஆகலைன்னா நீங்கள் எல்லாருமே சேர்த்து போயிடுவீங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே அதை விட்டுட்டு பயந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க அடாப்டட் ஃபாதர் வாங்கிட்டேருந்து கால் வருது. அதுக்கு வந்து திரும்பவுமே பெரிய ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருக்கமா, நான் இப்போ உன்னை டெத்தானதான் அங்கே அறிவிக்க போகிறேன். உன்னோட இடத்துல வந்து பிடிக்கிறதுக்காக உன் பிரதருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்குது. பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுற வரைக்குமே நீ உன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அந்த ஃபேங்கோட வீட்டுக்கு நீ போய் இருக்கணும். நீ உன்னோட ஐடென்டிஃபைவாக மாற்றிட்டு போகணுன்னு சொன்னதும் அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே லின்சியன்ற நேமில் அங்கே போகிறா. ஸோ அங்கே பார்த்தாங்க அவள் ஒரு மெய்டு மாதிரி அங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு மூட்டை இல்லாமல் இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு அடாப்டட் டாட்டர் இருக்கா. அவளோட நேம் வந்து ஜியா. அப்போ அங்கே அவளை பார்த்துட்டு என்ன மெய்டு எதுக்கு நம்மளுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்ற சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தா அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாமே அவங்க அப்பா அங்கே ஃபேங்க்டாக கொடுக்குறா. நான் வந்து உங்களோட பொண்ணு தான் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஆமாம் இவன் நம்ம பொண்ணு தான், இவன் வந்துட்டு அந்த தீ விபத்தில் இறந்தலாம் போலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்போ ஆனால் வந்து அவங்களோட அந்த மதருக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. என்ன வந்துட்டு இவ உடம்புல இருந்து இவ்வளோ பேர்ட் ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்கு, இவெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம குடும்பத்து பொண்ணாக இருக்க மாட்டா. உனக்கு வந்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ நீ சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு செட்டில் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஜியாவுமே கண்டிப்பாக இவ வந்துட்டு என்னோட சிஸ்டராக இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுமே பெரிய நல்லவ மாதிரி பேசுகிறா. அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு அதுக்கு கொடுக்குறதுக்குலாம் உங்களுக்கு தகுதி இருக்காது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் என்னோட விலைன்னு சொன்னதும் எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறா. அது ஒரு சேலை தான். அது சேலை பார்த்தா அவ்வளோ வந்துட்டு வேலைவானது போல். அதை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாகி போயிட்டு அவங்க அம்மா அதை எடுத்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே வந்து பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் என்ன வந்துட்டு ஒரு சின்ன சிலையை பார்த்துட்டு இப்படிலாம் வந்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோதான் இவங்களோட பண வசதியான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் அதை கேட்டுட்டு அந்த ஃபேங்க் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படி வந்துட்டு பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ கண்டிப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்பாங்க இவளுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் இருக்குது, இவளுக்கு வந்து ஜியாட்டை எப்படி வந்துட்டு அடக்க ஒடுக்கமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிறணும், பொண்ணு எப்படி இருக்கணும்னு கூட தெரியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. இவளுக்கு வந்து இந்த வீட்டிலே ரொம்ப சின்ன ரூமாக இருக்கிறத பார்த்து கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மெய்டிட்ட சொன்னதுமே மெய்டுமே அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் அப்பாங்க உள்ளே போயிட்டு இந்த ரூம் வீட்லேயே ரொம்ப பெரிய ரூம் எதுன்னு சொன்னதுமே இப்போ தான் மேடம் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஜியாக்காகன்னு சொன்னதும் அப்படின்னா நாங்கள் போகணுன்னு சொல்லிட்டு போகிறா. நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னதும் அந்த மெய்டுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. நான் இப்போ போய் என்ன அவங்ககிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பார்த்ததும் அந்த ஃபேமிலியே அங்கே உள்ளே வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடாது, மரியாதையோட போய், இது வந்து ஜியாக்காகன்னு சொன்னதும் நான் இங்கே தான் இருப்பேன்னு அவள் சொல்லும்போது அவங்க அப்பா சரி அவள் இருந்துட்டு போட்டு விடுங்க, அவள் இவளுக்காக நம்ம வந்துட்டு புதுசாக இன்னொரு ரூம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பாங்க நீ வந்துட்டு இதுக்கப்புறம் படிக்க போகணும் இல்லம்மா அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ஆமாம் நீ எப்போ வரைக்குமே படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அடாப்டட் ஃபாதர் வாங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காரு, ப்ரீ ஸ்கூல் வரைக்கும் தான் நான் படித்து முடிச்சிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் என்ன இவர் இன்ஃபர்மேஷன் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்பாங்க நீ என்ன படிச்சேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜியா கேட்டதுமே பிசிக்கல் ஜென்ரல் அப்படின்ற சொன்னதும் என்ன அதுக்கு மீனிங் சொன்னதுமே டக்குன்னு பார்த்தா அவள் கையை சொல்லிட்டு கண்ணை வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்கிறா, ஹேண்ட்ஸ் அப் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வீட்டில் எல்லாருக்கும் என்னடா இவ எப்படி பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ நீ இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அப்போங்க அந்த ஜியா சொல்கிறா அப்பா பேசாமல் இவளுக்கு மிலிட்ரி ஸ்கூலில் நம்ம வந்துட்டு அட்மிஷன் வாங்கிடலாமேன்னு சொன்னதும் நான் அந்த ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன்னு அவள் சொன்னதுமே நீ வந்து டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. பிறகு ஹீரோயின் மேலே அவர் ரூம்க்கு வந்தா ரூம்குள்ளே வேற யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. யார் அது உள்ளே இருக்குது வெளியே வாங்கன்னு சொன்னால் வெளியே வர்றது அவங்க அடாப்டட் ஃபாதரோட அந்த பாடி கார்டு லீ தான். நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதுமே நான் வந்து இங்கே உள்ளே ஏதாச்சும் டிவைஸ் இருக்கா இல்லை கேமராஸ் ஏதாச்சும் மறைச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்தேன், அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றத சொன்னதும் நீ இதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி வர முடியாது, ஸோ நான் சொல்கிறத கேளு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும், நீ வந்துட்டு இப்போ கிளம்புன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் எங்கள் பிரின்ஸிபலை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு அவங்க அட்மிஷன் கேட்டதுமே நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான்மா நீங்கள் வந்து ஃபினிஷ்
ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க, இங்கே எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து சீட் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுங்க பார்ப்போன்னு சொல்கிறாரு. ஸோ அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாமே கொடுத்ததுமே முன்னாடியே அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துடுறா. செக் பண்ணி பார்த்தா எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே சீட் இருக்குது, உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் வந்துட்டு வேணும்னு சொன்னதும் அவள் சயின்ஸுன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டு அவங்களுமே உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அப்பாங்க அந்த ஜியா வந்து என்னம்மா நீங்கள் வந்துட்டு அவளுக்கு மிலிட்ரி ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு சொன்னதுமே அப்பா கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவளை ஆளவே காணோம், அவள் எங்கே போனாலோ அப்படின்றத சொன்னதும் ஒரு டைம் கூட்டிகிட்டு போய் மிலிட்ரி ஸ்கூலில் அட்மிஷன் போட்டால் அவளை அங்கேவே வந்து தங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் இந்த குடும்பத்தோட பொண்ணாக இருப்பேன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. ஸோ ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவங்க அப்பாங்க ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ என்ன முட்டாள் மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இப்போ எங்கே போன யாரை கேட்டு போனேன்னு சொல்லிட்டு கோவமானதுமே நான் அட்மிஷன் வாங்க போனேன்னு சொல்லிட்டு இங்கே கார்டை கொடுத்ததும் அவங்க எல்லாருக்கும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. இவ்வளோ பெரிய ஸ்கூலில் இவ போய் எப்படி அட்மிஷன் வாங்கினான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ப்ரொபோசர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னதுமே அந்த ஆளுமே அங்கே கால் பண்ணி ப்ரொபோசர்கிட்ட இதை பற்றி விசாரித்ததுமே உங்கள் பொண்ணு வந்துட்டு உண்மையிலே ரியலான ஒரு டேலண்டான பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப பாராட்டாரு. அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. அப்போ பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு இப்போ மாஸ்டர் வந்துட்டு இங்கே கூப்பிட்ருக்கேன், ஏன்னா அவர் வந்து இங்கே என்ன செக் பண்ணி பார்த்தாருன்னா இந்த குடும்பத்தில் வந்து பேட் லக் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாரு. நம்மளோட ஜியா வந்துட்டு அந்த சின்ன ரூமில் இருக்கிறது வந்து பேட் லக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் நான் வந்து கூப்பிட்ருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவருமே ஓகேன்னு சொன்னதும் அப்போ அந்த மாஸ்டருமே வந்துடுறாரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து அங்கே ரூம்க்கு அங்கே கிளம்பி போகிறாங்க உள்ள. அப்போ இங்கே வந்துட்டு எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் வெளியே போங்க, நான் இந்த ரூமில் வந்து லின்சியோட சேர்ந்து பேசணும்னு சொன்னதும் அவங்களுமே போகிறாங்க. அப்போ அங்கே லின்சி அங்கே கட்டிலில் உட்காந்ததுமே இவர் பார்த்தா நீடன் பண்ணிட்டு, ஐயோ சாரிப்பா நீங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் நீ இவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டு போய் பேசி காசு சம்பாரிச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் இது அப்படிலாம் பண்ண விரும்பலப்பா, இந்த பொண்ணு இருக்கா பார்த்தியா பயங்கரமான ஆள், அவள் தான் எனக்கு காசை கொடுத்து இப்படி பண்ண சொன்னான்னு சொன்னதும் சரி ஓகே பரவாயில்ல, நீ காசு வாங்கிக்கிட்டேல, நான் சொன்னதை நீ பண்ணு, அவள் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ரூம் எங்கே இருக்கோ அதில் தான் ஸ்டே பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் பேட் லக் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிடுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அதே மாதிரி போய் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ரூம் ஏதோ அதில் தான் அவங்களோட பொண்ணு ஜியா இருக்கணும், இல்லைனா இந்த குடும்பத்துக்கு பேட் லக் ஆயிரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவம் ஆகிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு மாஸ்டர் சொல்கிறான்னா கேளுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஐடியா பண்ணால் உள்டாவா நம்மளுக்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ அவரை பற்றி இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு திரும்பவுமே அடி விழுந்துச்சுக்கு. அப்போங்க நீ ஒழுங்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே அந்த மாஸ்டர் வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, இன்னொரு விஷயம் இந்த பொண்ணு ஏதோ தப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கா, அதனால் இந்த குடும்பத்தோட பேட் லக் ரொம்ப அதிகமாக போகுதுன்னு சொன்னதும் நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக கத்துறாரு. அப்பா நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லும்போது அவங்க ரூமுக்கு போய் ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் எங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் நம்ம ஹீரோயின் அந்த கார்லேருந்து இறங்குனதுமே என்னப்பா ஜியாவோட காரில் இவங்க இறங்கி வந்துட்டு இருக்காங்க, வாவ் ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்காளே ஜியாவோட இந்த பொண்ணு பார்க்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ ஜியாட்டாங்க யார்ப்பா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே எங்கள் மெய்டோட பொண்ணு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போக சொன்னார், நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நம்ம போய் சொல்கிறா. ஸோ கிளாஸ்க்கு அங்கே போனதுமே அங்கே டீச்சர் கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயின் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே வந்துட்டு போய் ஹீரோயின் உட்காந்துக்கிட்டதும் வந்துட்டு அவங்க சால்வ் பண்ண சொன்னதுமே அவளுமே அங்கே போகும்போது அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஜியா அவள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து இங்கே வந்திருக்கா ஸ்ட்ரைட்டாக, அவளுக்கு எதுவுமே தெரியாது, இவள் வந்துட்டு கண்ட்ரி சைட்லேருந்து வந்த வாசா இப்படி முட்டாளாக இருக்கா, தயவு செஞ்சு நீங்கள் யாரும் இவ்வளோ பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் நக்கலாக சிரிச்சுட்டு அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே அந்த செம்ம ஃபினிஷ் பண்ணதுமே அங்கே டாப் ஸ்டூடெண்ட் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இது யூனிக்கான ட்ரிக்காச்சே, இதை வந்துட்டு நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறேன், இவ வந்துட்டு ஈஸியாக போட்டாலேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க அந்த ஜியா பக்கத்தில் போயிட்டு இவ வந்துட்டு சரியான ஒரு இடியட்பா, இவளுக்கு எதுவும் தெரியாது கூமுட்டை, அதனால தான் அதுக்கு எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கு, எல்லாருமே மன்னிச்சிருங்க அவளை அப்படின்றத சொல்லிட்டு அவள் பதிலுக்கு இன்சல்ட் பண்ணதும் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அவங்க அம்மாட்ட அழுதுட்டு ஹக் பண்ணிவிட்டு அம்மா என்னை இன்னைக்கு ஸ்கூலில் வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டாமான்னு சொன்னதுமே அவங்க அம்மா ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க, நீ என்ன அவளை புள்ளி பண்ணியான்னு. அப்போ அவங்க அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அவளுக்கு கரெக்டான டூல் அப்படின்றத செட்டு போகிறா,
பிறகு நம்ம லீயை கூப்பிட்டு எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்றத சொல்றா. பார்த்தா ரூம்ல இருந்து பயங்கரமா பயந்து போய் கத்திச்சேக்கா. அப்போ அவங்க அம்மா ஓடி வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, ஒரு மவுஸா இருக்கு. ஸோ அந்த எலியை வந்துட்டு அடிச்சு அங்கே தூக்கப்பட சொல்றாங்க. அவங்க அப்பாங்க கோவம் ஆயிட்டு இங்கே எப்படி எலி வந்துச்சு, ரூம்பை ஒழுங்காக க்ளீன் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. கண்டிப்பாக இதெல்லாமே அவளோட வேலையாக தான் இருக்கும். காலையிலையுமே பொண்ணை வந்துட்டு இவ வந்து புள்ளி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டதுமே எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீயா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டதுமே சரி ஓகே உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிரச்சனையாக இருந்தால் நான் இங்கே இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அவங்க அப்பா அதெல்லாம் நீ போக வேணாம் பேசாமல் இருமான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போங்க நம்ம ஹீரோயின் சரி ஜியா எப்படி இருந்துச்சு என்னோட கிஃப்ட் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா இதை நீ தான் பண்ணியான்னு சொன்னதுமே ஆமாம் நான் தான் பண்ணேன், நீ இன்னைக்கு ஸ்கூலில் வந்துட்டு பண்ண அசிங்கத்துக்கு இந்த வேலை, நாளைக்கு வந்துட்டு ஏதாச்சும் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே சிம்பிளாக இப்படிலாம் இருக்காது, இதை விட பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டா. அங்கே கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு நான் வந்துட்டு சும்மா வந்து நார்மலான பொண்ணுன்னு மட்டும் என்னை நினைக்காத, உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. கழுத்தில் இருக்க மார்க்கை மறைச்சிக்கோ இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னைனாச்சும் யார்ட்டையாச்சும் போய் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேனாலும் வந்து வேற லெவலுக்கு ஆயிரும்னு சொல்லிட்டு மிரட்டா. பிறகு அங்கே ஃபூஷனை காமிக்கிறாங்க. அவன்கிட்ட போய் அவங்க அசிஸ்டன்ட்ஸ் லீசோயை பார்த்தோம் சார் அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து அந்த ஸ்கூல் அட்ரஸ் எல்லாத்தையும் சொன்னதும் அவளை தேடி கண்டுபிடிங்கன்னு அங்கே ஃபூஷனுமே சொல்கிறான். பிறகு அங்கே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அந்த ஜியாவை பார்த்தா காரில் உட்காந்துட்டு கார் எடுங்கன்னு சொன்னதும் என்ன மேடம் சொல்கிறீங்க, மேடம் இன்னும் வரலன்னு சொன்னதும் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்கா. ஸோ அவருமே வேறு வழி இல்லாமல் பயந்து போயிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு அங்கே கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே வந்து பார்த்தா கார் இல்லாமல் இருக்கவுமே அப்போ அங்கே நம்ம ஃபூஷனோட கார் வந்ததுமே அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா இவனை கொலை பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்கா, அதில் அவன் எஸ்கேப் ஆகிருக்கான். அப்போ நீ இப்போ என்ன வந்துட்டு என் கூட சேர்ந்து ஏறி வந்து காருக்குள்ள உட்காரையா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கு தேவை கிடையாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுதா, இவளை தேடி கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், உனக்கு யார் நான் தெரியுன்றது எனக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுகிட்டே ஹீரோயினால் எதுவும் பேச முடியலை. அவங்க இருந்து போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மேடம் வந்து எப்பயுமே வந்து பர்ஃபெக்டாக என்ன வந்து பண்ணாலுமே கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க, ஆனால் அவங்க வந்துட்டு உங்களை தப்பிற்கு கூறினா இதுக்கு வந்துட்டு அர்த்தம் என்ன இருக்குது, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் அவங்களே பண்ண முடியலன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் தான் அது பண்ண முடியாமல் போயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இவனுக்கு அதை கேட்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு குஷி ஆயிடுது. பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அங்கே பார்த்தா கோவமாயிட்டு நீ எதுக்கு அவளை வந்து விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே ஜியாவை திட்டிட்டு இருக்காரு. பட் அங்கே ஹீரோயின் வந்ததுமே ஆல்ரெடி வந்து ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பான்னு பழைய தூக்கி போட்டதுமே நீ வந்து வீட்டுக்கு வராமல் என்ன வேலையாக போனேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே திட்டும்போது அப்போ அங்கே டிரைவர் வந்து எல்லா உண்மையே சொல்லிடுறாரு. இவங்க தான் வம்பு பண்ணி என்னை வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, மேடம் விட்டுட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஜியாவை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கே வந்துட்டு அவங்க அப்பா சாரி கேட்குறாரு. உனக்கு என்ன வேணுமோ நான் வந்து பண்ணுறேன் நீ சொல்லுமான்னு சொன்னதுமே வேற ஒன்றும் கிடையாது அங்கிள், இதுக்கப்புறம் என்னோட பிக்கப் ட்ராப் டிரைவராக இருக்கட்டும்னு சொன்னதும் அவர் அங்கே ஓகே சொன்னதுமே அப்போ எனக்கு வந்துட்டு யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சேக்கா. பிறகு நம்ம லீட்ட ஒரு பென்ட்ரைவை கொடுத்து இந்த ஃபோனுக்கு வந்துட்டு இதை சென்ட் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டா. பார்த்தாங்க ஜியாவுக்கு தான் எதையோ வீடியோ அனுப்பி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அவளை தூங்க விடாமல் அங்கே வந்துட்டு அலற விட்டுச்சுக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அம்மா அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா. அங்கே ஜியா இறங்கி வந்தா. பார்த்தா ரொம்ப தூக்கம் இல்லாமல் பயந்து அரண்டு போயிருக்கா. ஏன்னா உடம்பு எதுவும் முடியலையா, பேசாமல் இன்னைக்கு லீவ் போடுறியா அப்படின்றத சொன்னதும் லீவெல்லாம் வேணாம்மா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. நான் வந்துட்டு இன்றைக்கி மட்டும் போகாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அவளை பார்த்து பயப்படுறேன்னு நினைப்பா அப்படின்றத சொல்லிட்டு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. நம்ம ஹீரோயினா அங்கே வந்ததுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. நான் வந்துட்டு வசமாக மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிளம்பி அங்கே போகும்போது நம்ம ஃபூஷனுமே அங்கே வந்து கிளம்ப சொல்லிட்டு ஃபூஷன் கூட சேர்ந்து அவங்க போகிறா. இப்போ எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றத சேர்த்து கேட்டதுமே நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்து ஆளுன்னு தெரியும், என்னை பார்த்து எதுக்காக நீ பயந்துட்டுருக்க, நீ பயப்பட மாட்டேன்னு தெரியும், நீ என்ன மறைச்சிட்ருக்கன்னு சொல்கிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரா பண்ணியாச்சு, ஆனால் ஒரு வார்த்தை கூட தேங்க்யூ சொல்லிட்டு கூட போக மாட்டேன்னு சொன்னதும் அவள் தேங்க்யூ சொல்கிறா. சரி என்னை வந்துட்டு ஒரு தடவை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறா. உள்ளே பார்த்தா அங்கே ஜியாட்ட அவங்க அப்பா இன்னைக்கு ஃபூஷன் நம்ம வீட்டுக்கு வர போகிறாரு, நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா தான் ஒன்று அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ளங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் என்ட்ரானதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணு திரும்ப உங்களுக்கு கிடச்சிருக்கா, பட் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்போ வரைக்குமே மறைச்சிட்ருக்கீங்க, ஒரு பார்ட்டி வச்சு கூட அந்த பொண்ணை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு சொன்னதும் உடனே அதை கேட்டுட்டு நான் இப்போவே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னம்மா பார்த்துட்ருக்கா, அவர் கிளம்புறாரு நீ அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட
சொன்னதுமே அவளுமே அங்கே வழி அனுப்ப போகிறா. அப்போ அங்கே நம்ம பூஷன், நீ வந்து உன்னோட ஐடென்டிஃபைவை மறைச்சிட்டு லீசோ என்ற பேரை மாற்றி லின்சி நீங்கள் எதுக்காக வந்து தங்கிட்டுருக்க, உன் பிரதருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தானே அப்படின்றத சொன்னதும், உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, இதை நீ அவன்கிட்ட தெரிய விடாமல் வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ என்ன வீசாட்டில் ஆட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வீசாட்டில் ஆட் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே உள்ளே வந்ததுமே, உனக்கு எப்படிமா நீ வந்து பூஷனை தெரியும்னு அவங்க அப்பா கேட்டதுமே, நான் அதை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு சரி ஓகே உனக்கு விருப்பம்னா நீ சொல்ல வேண்டாம், பட் நீ அவர் கூட சேர்ந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணணும், அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுமே சரின்னு சொல்லிட்டு போனதுமே, அங்கே நீங்கள் அப்படின்னா வந்து பார்ட்டி வைக்க போகிறீங்களா, அப்படி பார்ட்டி வச்சிங்கன்னா நம்ம ஜியா வந்து அடாப்டர்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடலன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் வந்துட்டு யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை, அவர் அங்கே டிசைட் பண்ணிடுறாரு. பிறகு ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாமே அங்கே சூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஜியாவுமே வந்து நானுமே இதில் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டதும், அவள் எடுத்துக்க ஏன்னு சொன்னதுமே ட்ரெஸ் எல்லாமே இங்கே எடுத்துட்ருக்கா. ஒன்று சொல்கிறாங்க, மேடம் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும், உடனே ஜியா வந்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே, பட் ஹீரோயின் அவங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்துட்டு உள்ள ரூமுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. உடனே நானே இந்த ட்ரெஸ்ஸை என் சிஸ்டர்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு கொண்டு போய் சிஸ்டர் இந்தாங்க உங்களுக்கு இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்ததுமே புரிஞ்சுக்குது அதில் ஏகப்பட்ட மெடிசன் ஏதோ வந்து கலந்துருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு திரும்பவுமே வேறு ஏதோ ஒரு மெடிசன் அதை மேலே கொட்டி விட்டுட்டு அங்கே லீயை கூப்பிட்டு, நீ வந்து என்ன பண்ணுறேன்னா அவள் வந்துட்டு இப்போ என்னென்ன மெடிசன் பை பண்ணியிருக்கான்னு எனக்கு வந்து விசாரித்து சொல்லு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிடுறான். அவளோட ரூம்க்கு போய் இந்தப்பா உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னேல, பேசாமல் இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்ததுமே அவளுக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டு வாங்காமல் இருக்கவுமே, என்ன பயந்து போயிருக்க, என்ன உள்ளே ஏதாச்சும் வந்துட்டு நீ கலந்து விட்டுருக்கியான்னு சொன்னதும், ஐயோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வாங்கிக்கிறா. பிறகு லீ வந்து இப்படி உங்களுக்காக ட்ரெஸ் கொண்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் மிஸ்டர் வாங்குமே உங்களை வந்து ஒரு தடவை காண்டாக்ட் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பொண்ணு வாங்கின மெடிசன் சொல்லிட்டு, ஸோ இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே எங்கள் பார்ட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம பூஷன்ட்ட போய் அந்த ட்ரெஸ்ஸவே தான் போட்டிருக்காவ. அவன் நாங்கள் பேச ட்ரை பண்ணதும், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எதுக்காக என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறான். இவன் சைடில் ஓரமாக போயிருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே, ஐயோ எக்ஸ்போஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் முன்னாடி வச்சு என்னோட பயாலஜிக்கல் டாட்டர் திரும்ப கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கோவமாயிருது. அப்போ இத்தனை நாளாக நீ எங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வேலைக்காரி பொண்ணுன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க தான் உண்மையான பொண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட ஹையர் இவ தான் சொல்லிட்டு அவங்க அப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. பிறகு அங்கே நான்சின்ற பொண்ணு ஹீரோயின்ட்ட வந்து சாரி கேட்குறான், நான் தெரியாமல் வந்துட்டு மிஸ்டேக்காக இவ பேச்சை கேட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற சொல்கிறான். அதை கேட்டுட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ எனக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா அவள் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை சும்மா விடுவாளா அப்படின்றத சொன்னதும், அவள் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுவா, பட் நீ இருக்கையில் சப்போர்ட் பண்ண அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவள் வந்து என்னென்ன ரூமர்ஸ் கிளப்பினாலோ எல்லாத்தையுமே உனக்கு நான் சப்போர்ட்டாக வந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அவங்க 2 பேர் டீல் போட்டுக்கிறாங்க. சரி இந்த பொண்ணு இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காங்க, அவங்க டேலண்ட்டை ஷோ பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதுமே, இவ கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கா, இவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க சூப்பராக வயலின் ப்ளே பண்ணுறா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, பாராட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலே உங்கள் பொண்ணு வந்து திறமைசாலின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு தன்னோட திறமையை ஷோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பித்தா. அவளுக்கு உடம்பு புறாங்க அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிருது. அவள் பயந்து போயிட்டு வேகமாக விழுந்தடிச்சு அங்கே உள்ளே ஓடி போயிடுறா. ஸோ அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு என்னாச்சு கதவை தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை பார்த்தா நான் வந்து ஆல்ரெடி வந்து மெடிசன் எடுத்துட்டேனே அப்புறம் ஏன் எனக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவள் கதவை திறந்ததுமே அவங்க அம்மா என்னாச்சுன்னு சொன்னதும், அம்மா இது எல்லாமே அவள் தான் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அந்த லேடி ரொம்ப கோவம் ஆகிட்டு அவகிட்ட வந்து லின்சி என் கூட வா பேசுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம பூஷன் வந்து சொல்கிறான், ஏன்னா இப்படி தான் ஒரு பொண்ணை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு மரியாதை இல்லாமல் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவள் எப்பயுமே ரொம்ப நல்லா தான் பேசுவா, இன்னைக்கு வந்துட்டு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும், அதனால தான் அவள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவர் எப்படியோ சொல்லி சமாளிக்கிறாரு. பூஷன் சொல்கிறான், என்ன அவங்க எப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க ஒன்றுன்னு சொன்னதோ, என்னோட உண்மையான ஐடென்டிஃபை தெரிஞ்சிச்சுன்னா என்னை பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அவங்க அம்மா அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவ ட்ரெஸ்ஸில் என்னத்தையே தடவி கொடுத்துருக்கா, அதை போட்டு அலர்ஜி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நீ அப்படி பண்ணையான்னு சொன்னதுமே அவள் இல்லைன்னு சொல்கிறா. அங்கே உடனே அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு கழுத்தெல்லாம் பார்க்குறாங்க, கொப்பளமாகி போயிருக்கு, பார்த்தீங்கல்ல எப்படி இவ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நீங்கள் வேணால் வந்து செக் பண்ணி வேணால் பார்க்க சொல்லுங்கள், ஏன்னா இவ
இவ வந்து ட்ரெஸ் இவ தான் ஃபஸ்ட்டு போடுறதா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கான்னு சொன்னதுமே என்னோட ரூம் செக் பண்ணா, அவளோட ரூமே நீங்கள் செக் பண்ணணும்னு சொன்னதும் அவளுக்கு ஒரு பக்கம் நோஸ் ஆயிடுச்சுக்கு, ஏன்னா மெடிசன் இன்னுமே அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பட்லரை கூப்பிட்டு அங்கே செக் பண்ண சொன்னதுமே பார்த்தா அங்கே வந்து இப்படி நம்ம ஜியாவோட ரூமில் தான் இருந்துச்சு மெடிசன் சொன்னதும் அதை கேட்டு அவங்க அம்மாவால் நம்ப முடியலை. அப்போ அங்கே மெய்டு வந்துடுறாங்க. ஆமாம், அவங்க வந்துட்டு சொல்கிறது எல்லாமே உண்மைதான். செக்ரட்டரி கையிலேருந்து ட்ரெஸ் இவங்க வாங்கிட்டு போய் நானே மேடமுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொண்டு போனாங்க அப்படின்றத சொன்னதும், நீங்களாம் என்னத்துக்கு இங்கே வேலைக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உதவாக்குறீங்களான்னு சொல்லி அந்த மெய்டையுமே வேலையை விட்டு தூக்கிட்டு அங்கே ஜியாட்ட பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க அப்பா கத்திட்டு போகிறாரு. ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த மெய்டை கூப்பிட்டு ஒரு பென்டென்ட் கொடுத்து, இந்த பென்டென்ட்டை கொடுத்து நான் சொல்கிற இடத்துல நீங்கள் போய் ஜாப்க்கு சேர்ந்துக்கோங்க, அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னதும் அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே அவன் ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தா. அவங்க அம்மா வந்துட்டு நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உன்னை காமிக்கிறேன், இன்றைக்கி போக வேணான்னு சொன்னதும் இதை கூட்டிகிட்டு போய் காமிச்சுமே ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஏன்னா ஆல்ரெடி மெடிசன் வாங்குறதுக்கு அவள் போயிருக்கா, இதுக்கான மாற்று மருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக அவள் தான் வேணுக்குனே பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறா. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவள் வந்துட்டு வேலைக்காரியாக இருந்துட்டு அங்கே உண்மையான பொண்ணை வேலைக்காரின்னு பேசுகிறான்னு பார்த்தியா அப்படின்ற சேர்த்து இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ நான்சி அங்கே பேசாமல் வந்துட்டு இருக்கோமே, நான் கண்டிப்பாக உன் குடும்பத்தை பேங்க்ராப் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே திமிரா பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வழா யாராச்சும் வந்துட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நான் வந்துட்டு நான்சிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவள் சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே அவள் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு உட்காந்துச்சேக்கா. ஸோ நான்சியுமே ஹீரோயினுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு மெசேஜ் எல்லாமே பண்ணிச்சேக்கா. ஸ்கூல் முடிஞ்சு அவள் கிளம்பி போனால் அப்போ அங்கே ஃப்யூஷன் வந்துட்டு கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி போனதுமே இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்படி என்னை இக்னோர் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், ஏன்னா உன்னோட லவ்வரை நான் இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதுமே அப்படின்னா நீ என்ன பேசிட்டு இருக்க, லவ்வர் அதெல்லாம் கிடையாது, அவன் என்னோட சேவியர் அவ்வளோதான், நான் வந்துட்டு வேறு ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை பற்றிலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு செட்டவ போகிறா. ஆனால் அவனுக்கு ஒரு பக்கம் பயமாயிருது, ஏன்னா இவளே கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு அப்போ ரொம்ப டேஞ்சரில் இருப்பாளேன்னு சொல்லிட்டு இவளோட காரில் வம்பு பண்ணி போய் உட்காந்துக்கிறான். ஸோ ஹீரோயின் செம கடுப்பாயிட்டா, அவனை ஏற்றி அங்கே வெளியே தள்ளி விட்றா. அப்போ அங்கே திரும்ப அவனோட காருக்கு அங்கே போய் கதை ஓப்பன் பண்ணா உள்ளே பார்த்தா அவங்க ஜெனி இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், லீசோயை ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் பிரதர், ஆனால் பாட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட வந்து பொண்ணுங்களோட சேர்ந்து பிளைண்டெட்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்களே அதை என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும், இப்படி பெரிய விஷயத்தில் நீ தலையிடாத வாய மூடு அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அங்கே பார்த்தா சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். ஸோ அங்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது சாங் ஃபேமிலியோட பையன் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஹீரோயின் பார்த்தா அங்கே கொஞ்சம் கூட அவனை கண்டுக்கல. அவங்க அம்மா கோவமாயிட்டு இவன் ஜியாவோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட், நீ ஒழுங்காக வந்துட்டு அவன்கிட்ட பொலைட்டாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜியாவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓடி வந்து அவனை வந்து கைப்பிடிச்சிக்கிறான். நான் வந்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, என்கிட்ட கார் இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாவே ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்காக உனக்கு கார் இல்லைன்னு சொன்னதும், ஏன்னா என்னோட டிரைவர் தான் அவளுக்குமே பிக்கப் ட்ராப் எல்லாமே, ஸோ என்ன பிக்கப் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்கிறா. என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு பொண்ணு வந்ததும் ஒரு பொண்ணு வேணான்னு ஒதுக்கி விட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், அப்போ இவ்வளவுமே கூட்டிகிட்டு போகலாமே அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது தப்பு கிடையாது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் இது ஃபேமிலி மேட்டர், கண்டவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே தலையிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டா. என்னோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க, மேடம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, சார் வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு திறக்க மாட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் எந்த ஒரு ட்ராமாவும் இவங்க முன்னாடி பண்ண விரும்பலை. உடனே அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே போனதுமே எங்கே உங்கள் பாசன்னு சொன்னதும், சார் இன்னும் வரமாட்டாருன்னு சொன்னதும், அவன் வரலனா இருக்கட்டும் நான் போகிறேன்னு சொன்னதும் போஷன் அவங்க உடனே வெளியே வந்துடுறான். இப்போ என்ன புதுசாக நீ ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொன்னதுமே வேற ஒன்றும் கிடையாதுப்பா, லாஜிக்கல் ப்ராப்ளம் தான், நான் வந்துட்டு உனக்கு இதுக்கு காம்பன்சேஷனாக பேசாமல் பிக்கப் ட்ராப் எல்லாமே கொடுக்குறேனே அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு செம கடுப்பாக இருக்குது, இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே அந்த ஜியா சொல்கிறான், உனக்கும் ஃபோஷனுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் நார்மல் மாதிரி எனக்கு என்னமோ தோடனேன்னு சொன்னதும், அங்கே அதை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்குன்னு சொன்னதுமே அவர் எப்படி உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு சொன்னதும், ஏன்னா இந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணே நான் தானே அப்படின்றத சேர்த்து இன்சல்ட் பண்ணிட்டு போகிறா. பிறகு அங்கே யார்ட்டையோ வந்து மெசேஜ் பண்ணிச்சேக்கா, அந்த பொண்ணு யார், எதுக்காக அவள் இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தேட சொல்லிச்சேக்கா, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாகணும், அப்படின்னா தான் வந்து இவன்ட்டு வந்து நான் விலகி நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்கிறா. ஃபூஷன் வந்து அவளை கூட்டிகிட்டு போக வந்ததுமே அங்கே வந்துட்டு சிஸ்டர் நானுமே உங்கள் கூட சேர்ந்து வரவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே இவளுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டுருக்கு.
பிறகு அங்கே ஸ்கூலில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த பொண்ணு லின்சி டெய்லி ஒவ்வொரு காரில் வந்துட்டு இருக்கா, ஏன்னா ஏதாச்சும் ஓல்டு மேன் கூட சேர்ந்து அப்பர் வச்சுட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது எல்லாமே கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இவளோட ரூமர்ஸ் தான் இதெல்லாமே. கூட்டிகிட்டு வந்து அங்கே டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அங்கே அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே அவகிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நம்ம புருஷனை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. அவன் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான், உன்னை அடையிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அங்கே லீட்டா அவள் திரும்ப என்னை பற்றி ரூமர்ஸ் கிளப்ப ட்ரை பண்ணுறா. உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றத சேர்த்து கேட்டதும் அவனுமே ஓகே மேடம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம பூஷன் அங்கே தாத்தாவை போய் மீட் பண்ணுறான். அப்போ அங்கே தாத்தா, நீ இப்போ வரைக்குமே எந்த ஒரு பொண்ணையுமே சூஸ் பண்ணலை, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் என் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே நான் அரேஞ்ச் பண்ணுற பொண்ணை நீ பார்த்து மேரேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஸோ இவன் இதை நினச்சி டென்ஷனாக இருந்தால் அவங்க அப்பாங்க வந்துட்டு, நான் சொல்கிறத கேளு, உனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டீல் போட்டுக்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக அவன் போய் நின்றுச்சிருக்கான். பட் அங்கே ஜெனி ஓன கையை பிடிச்சிக்கிட்டதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, பேசாமல் அவளோட காருக்கு அங்கே போயிடுறா. அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு எல்லாத்தையுமே ஏன் இப்போ கெடுத்து விட்ட அப்படின்றத சொன்னதும், பிரதர் நான் வந்து முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வேறு ஒன்றும் கிடையாது, இப்படி வந்து நம்ம லீசோயை பற்றி யாரோ வந்து ரூமர்ஸ் எல்லாமே கலப்ப ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஃபோன் எடுத்து செக் பண்ணான், ஆல்ரெடி அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அவளை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்கவே முடியாது, ஸோ உண்மையிலே வந்துட்டு இவ பெரிய ஆள் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம பூஷன் வீட்டுக்கு நேராக கிளம்பி போய் நம்ம ஜியா வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணி அவளை பற்றி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்கான்னு எல்லாம் உண்மையே சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. அவங்க அப்பாங்க வந்துட்டு சாரி கேட்டுட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அப்போ அங்கே அவளுமே அங்கே வந்துட்டு அவன்கிட்ட சாரி கேட்டதுமே, நீ வந்துட்டு சாரி கேட்க வேண்டிய ஆள் ஏன் நான் கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க அப்பா வந்துட்டு ஒழுங்கா நீ லின்சிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் இவளால் தான் எல்லாரும் என்னை கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, நான் இவட்ட சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னதும் அப்பாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தோட ரூல்ஸ் என்னமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்லன்னு ஹீரோயின் சொல்கிறா. இவள் பயந்து போயிட்டு அவட நீலோன் பண்ணிவிட்டு அங்கே சாரி கேட்குறா. அங்கே வந்துட்டு அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்கன்னு சொன்னதும் அவங்க பயங்கரமாக போட்டு அடி வெளுத்து விழுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அங்கே பயங்கரமாக அழுக வேற செஞ்சிட்ருக்காங்க. ஹீரோயின் அங்கே வெளியே வந்ததுமே, நீ நினைக்கிற மாதிரி ஜெனி வந்துட்டு என்னோட லவர்லாம் கிடையாதுப்பா, அவள் என்னோட கசின் சிஸ்டர் தான் சொன்னதும், இதை பற்றி நீ எதுக்காக எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குற, இது தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பாட்டங்க இருந்து போனதுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இதை பற்றி செக் பண்ணி பார்க்குறான். நம்ம ஒரு பொண்ணை லைக் பண்ணிட்டுருக்கோம், பட் அவங்க கொஞ்சம் கூட நம்ம மேலே இன்ட்ரி இல்லாமல் இருந்தாங்கன்னா என்ன மீனிங் சொல்லிட்டு அப்போ அங்கே உங்கள் மேலே வந்துட்டு அவங்களுக்கு லவ் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. பிறகு நெக்ஸ்ட் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன இப்படி சிஸ்டருக்கே இப்படி அதிகமாக வந்துட்டு தொல்லை கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளை பற்றி இங்கே பேசினதுமே, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப அதவே பேசினதும் ஜெனி கோவம் ஆயிட்டு, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டா. ஸோ உடனே கோவம் ஆயிட்டு யார்ட்டே கால் பண்ணி அங்கே ஜெனியை புள்ளி பண்ண சொன்னதுமே, ஆனால் நம்ம கரெக்டாக ஹீரோயின் அங்கே வந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு யார் இதை பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்டுமே எடுத்துடுறாங்க. ஸோ பிரின்சிபல் அங்கே கூப்பிட்டாங்கன்னு போனதும், என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, படிக்காமல் இந்த வேலை பண்ணலாமான்னு சொன்னதுமே இப்படி ஜெனியை புள்ளி பண்ணாங்க, காப்பாற்றணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு காமிச்சா இதை பண்ணது ஜியாதான்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டதுமே உடனே அங்கே வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு அங்கே கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம போர்ஷன் டைமே அங்கே ஜெனி சொன்னதும் ஹீரோயின் அங்கே இருக்கா தெரிஞ்சதுமே இவன் உடனே கிளம்பி வந்துடுறான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னாச்சு, ஏதாச்சும் வந்து இவ புள்ளி பண்ணிட்டாளா பொண்ணுங்களன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் மேலே பழகி போட்டு தான் அவங்க அம்மா பேசுகிறாங்க. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் எதுவும் பண்ண கிடையாது, பண்ணதெல்லாம் அவங்க பொண்ணு ஜியாதான்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சதும் அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுது. எப்போ பார்த்தாலும் என்னை கேவலப்படுத்திட்டு இருக்கா நீன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஃபோர்ஷன் டைமே மன்னிப்பு கேட்டுட்டு அங்கே நம்ம ஜெனிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. நீ அதோட இல்லை ஜியாட்டையும் கேளுன்னு சொன்னதும் அதே மாதிரி எங்கே பண்ணுறாங்க. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஹீரோயின் சொல்கிறா, இவளுக்கு அதிகமாக பாக்கெட் மணி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்துட்டு காசை வச்சுட்டு அவளால் சும்மா இருக்க முடியல, இதுக்கப்புறம் அந்த காசு வந்துட்டு எனக்கு நீங்கள் கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ நான் வந்துட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா 1 lakh கொடுக்குறேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ரவுடியை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினதுமே இதெல்லாமே பண்ண சொன்னது இந்த ஜியாதான் அவனுமே வாக்குமூலம் கொடுத்துடுறான். ஸோ போலீஸை கூப்பிட்டு அவளை அங்கே அரெஸ்ட்மே பண்ண வச்சிடுறாங்க.
அங்கே வீட்டில் நம்ம ஹீரோயின் இருந்தா அவங்க அம்மா அவளை கொஞ்ச நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா நீ எப்படி அவளை உடனே ஜெயிலேருந்து வெளியே எடுத்தேன்னு சொன்னதும் இல்லை ஃபைன் பே பண்ண சொன்னாங்க, பே பண்ணிட்டு கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. பட் அது போய் வேற ஒரு பொண்ணு அந்த பழி ஏற்றுக்கிற சொல்லி காசு கொடுத்து அவளை மாட்ட வச்சுட்டு இவளங்க கொண்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் கொண்டு வருன்னு சொல்லிட்டு அந்த லேடி இந்த மாதிரி பண்ணுறாங்க. பிறகு அங்கே சாங் வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணியிருந்துமே அவள் என்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவர் வந்துட்டு ஒரு பெரிய மாவீரர் உடனே அங்கே வந்துடுறாரு ஹீரோயினை பனிஷ் பண்ணுறதுக்காக. பட் கையை முறுக்கிட்டு அவனுக்கு செம அடி விழுந்துருது. இவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவள் பண்ணதெல்லாமே சொல்லிட்டு அவளுக்கு ஆல்ரெடி அலர்ஜி ஆகி உடம்பு ஃபுல்லாமே அந்த அலர்ஜி இருக்குது, அவள் பண்ணதுக்கு தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட், இதை சரியாக ஆகாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவை செக் பண்ணி பார்த்தா உடம்பு ஃபுல்லாமே அலர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னது சரி, இதை போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவளுக்கு இன்னமே இவன் மேலே கடுப்பாயிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துடுது. உங்கள் கூட சேர்ந்து இந்த மெடிசன் கான்ட்ராக்ட் இருந்துச்சு இல்லையா, அதை அந்த என் ஃபேமிலி வந்துட்டு திடீர்னு டெர்மினேட் பண்ணிட்டாங்க, என்ன விஷயம் தெரியலன்னு சொன்னதும் அவர் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது காரணம் உங்கள் பொண்ணு ஜியா தான் சொல்கிறாங்கன்னு சொன்னதுமே அவருக்கு இவ வேற என்னை என்னத்துக்கு எடுத்து வச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாய் போயிடுது. உடனே அங்கே வந்துட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவங்களுக்கு எல்லாமே கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அவங்ககிட்ட அங்கே சாரி எல்லாமே சொன்னதுமே பட் அவங்க அந்த கிஃப்ட்ஸை ஏற்றுக்கலை, அவங்க சாரி ஏற்றுக்கலை. சரி நீங்கள் என்கிட்ட வந்துட்டு ரொம்ப நாணயமானவங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களே, உங்கள் பொண்ணு ஃப்ராட் வேலை பண்ணி இப்போ ஜெயிலுக்கு போனால் எப்படி கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்தால் உங்களுக்கு அதை பற்றி தெரியுமான்னு சொன்னதும் அந்த லேடி பயந்து போயிட்டு உண்மையெல்லாம் சொன்னதுமே எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இவளை கொண்டு போய் இப்போவே ஜெயிலில் வந்துட்டு போடுறேன் அப்படின்றத அவர் சொன்னதுமே சரி ஓகே உங்கள் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் ஒரு கானஸ்டான பர்சன் சொல்லிட்டு நான் இதனால் வந்துட்டு உங்களை இப்போ மன்னிச்சு விட்றோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த டீலை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ என்னைக்கு வந்தையோ அன்னையிலேருந்து என் பொண்ணை வந்துட்டு நீ பாடாப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப அங்கே கோவமாயிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சி விடுறா, மரியாதையாக இருந்துக்கோ, நானும் பொறுத்து போயிட்டுருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை பற்றி தெரியாதா, நீ என்ன என்னோட அம்மாவா, நீ பாசம் காமிக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு என்ன தெரியலையான்னு சொல்கிறா. அடுத்த டைம் என்கிட்ட ரொம்ப திமிரா நீ பேசினேன்னா கண்டிப்பாக நான் வந்து உனக்கு இதை விட சிவியராக தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்ப கோவமாயிருது. உடனே அவளை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின்ட்ட சாப்பிட்டுட்டேவும் நான் உன்ட்ட ஃபைனலாக ஒரு தடவை சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் வந்து டாக்ஸி பிடிச்சி போக முடியுமா, நான் கூட காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கு கார் தேவைப்படுதுன்னு சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு இதை பற்றி எல்லாம் தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி கிட்னாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறான். ஸோ ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறா. அப்போங்க ஸ்கூலுக்கு போகிற வழி இல்லையே, இது எங்கே நீ போகிறேன்னு அந்த மொட்டைன்ட்ட கேட்டதுமே நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ ஹீரோயின் இந்த லேடி எவ்வளோ தூரத்துக்கு ஈவிலாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணையுமே வளர்த்து வச்சுருக்காங்க, அதனால தான் தப்பான புத்தியோடவே அந்த பொண்ணு வளர்ந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு நல்லாவே புரிஞ்சுக்குது, அவள் கெட்டு போனதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தப்பு பண்ணால் அதை திருத்தணும்னா அதை திருந்திக்குவாங்க, ஆனால் அது தப்பு பண்ணுறதை மறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த புள்ள எங்கிட்ட உருப்படும், அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் அங்கே கட்டி வச்சுருக்கவுமே அப்போ அவங்க வந்து இன்னைக்கு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உனக்கு என்ன தைரியம் இருக்குது, சென்னையில் என் பொண்ணை வந்து புள்ளி பண்ணிச்சுக்காங்க, அதுக்கு காரணம் நீ தான், நான் உனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது ஹீரோயின் நான் யாரும் தெரியாமல் நீ வந்து வம்பு வளர்த்துட்ருக்கன்னு சொல்லும் போது பார்த்தா அப்பாங்க அதான் அந்த அடாப்டட் ஃபாதர் சொன்னார் இல்லையா, அந்த பிரதர் அங்கே ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். எத்தனை நாள் ஆச்சு உன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்றைக்கி நான் உன்னை வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ள வந்ததுமே பார்த்தாங்க நம்ம ஃபூஷன் அங்கே ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு இவன் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சிருக்கான், இவன் ஒன்றும் ரொம்ப லைக் பண்ணிச்சிருக்கானான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் லியாவை தேடுறதுக்கு என்னை வந்து ஹெல்ப் பண்ண சொன்னான், ஸோ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து இப்போ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, இவன் உடம்புல இருக்க கையில் வந்துட்டு ஒரு ஃபிங்கரை கட் பண்ணி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாய் போயிடுது. இந்த டைம் வந்துட்டு உனக்கு ஒரு ஃபிங்கர் மட்டும்தான், அடுத்த டைம் உடம்புல எந்த பார்ட்ஸ் போகும்னே தெரியாதுன்னு சொல்கிறா. பிறகு இந்த லேடி எப்படி சும்மா விட முடியும், இந்த லேடியோட கையை வந்துட்டு உடச்சி விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் நீ போய் என்ன சொல்லணும், எங்கே கேட்டாலும் ஹாஸ்பிட்டலில் கேட்டாலும் வலிக்கு விழுந்துட்டேன், கீழே விழுந்து கை உடஞ்சி போச்சு அவ்வளோதான் அப்படின்றத மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற சைட்டு மிரட்டி விட்றா சும்மா. உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி உங்கள் கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டதுமே இல்லை எனக்கு இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ண வேண்டியதாக இருக்குது, வாயத்தை வந்து எதுக்கு ஹீரோயினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலை,
பிறகு ஹீரோயினோட பிரதர் போய் அங்கே நம்ம பூஷனை மீட் பண்ணதும் உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, நீ அவன் மேலே வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுறான். ஒரு பார்ட்டி எல்லாமே வச்சுருக்கவுமே என்னோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கதா கேள்விப்பட்டிருக்குமே. அப்போ அந்த பொண்ணுகிட்ட அதிகமான டேலண்ட் இருக்காதா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பேசும்போது தாத்தா என்னடா இதெல்லாம் இந்த பொண்ணா பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அவள் காலேஜ் படிப்பெல்லாம் படித்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன் தாத்தா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே மெய்ட் வர்றாங்க. ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் அந்த பென்டன் கொடுத்து என்னை போய் இந்த குடும்பத்தில் மீட் பண்ண சொல்லலாம், எனக்கு அன்றைக்கி வந்துட்டு வேலை கிடச்சிருக்காது மேடம் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. எனக்கு என்ன என் கிஃப்ட் எது இல்லையான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவள் ஒரு பவுச் கொடுக்குறா, இதுக்குள்ளே மெடிசன்ஸ் இருக்குது, இது வந்துட்டு உனக்கு நல்ல ஸ்லிப்பை கொடுக்கும் அப்படின்றத சேர்த்து அவங்க போகும்போது அவள் ஸ்லிப் ஆனதுமே இவன் வேமா பிடிச்சவங்க காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே ஹீரோயின் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, லியாவை பற்றி நீ விசாரிக்க சொன்னில்ல, அந்த பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கவலையாயிருது. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு என்னோட சேவியர் தான், நீ எது தப்பால புரிஞ்சுக்காதான் அவளை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து வீட்டில் இருக்கும்போது கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு, உன் பிரதர் வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், நீ வந்து 3 மாதத்துக்குள்ளே நீ திரும்ப ரிட்டர்ன் வந்துடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் போகிறேன்னா இதுக்கப்புறம் ஃபோஷனை நான் மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அப்போங்க நம்ம லீயை கூப்பிட்டு நியூ ட்ரெஸ்ஸெல்லாம் நான் ரெடி பண்ண சொன்னேன் பார்த்தியா, அதை ஃபோஷனுக்கும் ஜெனிக்குமே நீ அனுப்பிவிட்ரு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க அப்பா அங்கே வந்துட்டு நீ வந்து ரிசல்ட்டை பாருமா அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு ரிசல்ட்டே இல்லை, ஏன்னா அவள் என்ன பிளாங்க் பேப்பராக எதுவும் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாளா இப்படி வந்திருக்குன்னு சொல்லும்போது பார்த்தா அவருக்கு கால் வந்துடுச்சுக்கு, உங்கள் பொண்ணு தான் டாப் ஸ்டூடெண்ட், ஸோ வந்துட்டு யூனிவர்சிட்டியில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சீட் வந்து ஃபஸ்ட்டாக கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்டுட்டு அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஜியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க ஜெயிலேருந்து. அவள் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான்னு சொன்னதுமே அவருக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. அப்போ அங்கே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காகன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இந்த குடும்பத்தை ப்ரொமோட் பண்ண வேண்டியது என்னோட கடமை தானே, நான் போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேச போனது அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிருது. பட் அங்கே அவளை பார்த்தா நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இவளோட க்ரைமை பற்றி தான் தெரியும்ல, ஸோ ஃபோக்கஸ் இந்த பக்கம் திரும்பி இவ்வளோ போட்டு அங்கே கொஸ்டின் கேட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு இந்த இதுக்கு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேம்மான்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயின் இது நல்ல சான்ஸ், போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைனலாக ஒரு தடவை குட் பை சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சரிப்பான்னு சொல்கிறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயிட்டையுமே அங்கே ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணதுமே நீ அனுப்பின ட்ரெஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் பார்ட்டிக்கு வரேன்னு அவனுமே சொல்கிறான். அதுக்கு அங்கே பார்த்துட்டு இதெல்லாமே இதுக்கெல்லாம் காரணமே அவள் தான், அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு அவங்க அம்மாட்ட அங்கே ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபோஷன் அவளை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளுக்காக அங்கே வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் கிஃப்டாக கொடுத்ததுமே இது எனக்கு வேணாம்ப்பா, நான் லேண்ட் ஃபேமிலிக்கு திரும்ப ரிட்டர்ன் போயிடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த லியா வந்துட்டு என்னோட சேவியர் மட்டும்தான், நான் உன்னதான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், என் குடும்பத்தோட பிரேஸ்லெட் அதான் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சுட்டு இருக்கட்டும் பரவாயில்ல நீ வச்சுக்கோ, நான் வந்துட்டு தேவைப்பட்டால் வாங்கிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க அந்த ஜியா அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு நான் ட்ரக் கொடுக்க போகிறேன், இதுக்கப்புறம் அவன் எஸ்கேப் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இவனை பார்த்தா அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு ட்ரக் ஆகிட்டு அவன் என்னை வந்துட்டு என்ன சுத்தமாக லைக் பண்ணலையா, எதுக்காக அவள் இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறான். அப்போங்க நீ என்ன இவ்வளோ அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டியான்னு சொன்னதுமே அப்போங்க ப்ளீஸ்ப்பா நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. ஒரு வேளை வந்து லியா இப்போ இறந்து போலன்னா நீ இப்பயுமே என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியான்னு சொன்னதும் சின்ன வயசுலேருந்து நானும் அவளுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், என்னோட சேவியர் அவள், ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்துட்டு உன் மேலே வந்த மாதிரி அவளுக்கு வந்தது கிடையாது, இப்போ நீ அந்த குடும்பத்துக்கு போக போகிறேன்னா பரவாயில்ல நானுமே உன் கூட சேர்ந்து வர்றது கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போங்க ஹீரோயின் என்னடா இவன் பண்ணிகிட்ருக்கான், சரி வா நீ முதல் செட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரக்கு கொடுத்துருக்கிறது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. ஸோ அவளங்க வந்துட்டு அவள் காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பேசிகிட்டு இருக்க சவுண்டை கேட்டுட்டு இவளுக்கு பார்த்தாங்க பயங்கரமான வயிற்றுச்சலாகிடுது. நான் என்ன பிளான் பண்ணாலும் எல்லாத்தையும் கெடுக்கிறா, சரி
நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி இவளை வந்துட்டு அசிங்கப்படுத்திடுறேன். இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டா அவங்க வந்துட்டு உள்ள ரிப்போர்ட் எடுத்துருவாங்கல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கூப்பிடுறா நம்ம ஹீரோயின். ஆனால் அதுக்குள்ளே வந்து அவனுக்கு மெடிசன் கொடுத்து காப்பாற்றினதுமே நான் வந்துட்டு ஏதாச்சும் தப்பு நடந்தால் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு அவன் சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ கவலைப்படாத, மெடிசன் கொடுத்து காப்பாற்றிட்டேன்னு சொல்லும்போதே அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே 2 பேத்துக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்தாலுமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவங்க அந்த வெயிட்ரஸையுமே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த லேடி வந்து இதெல்லாம் பண்ண சொன்னது இந்த ஜியாதான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஜியாவையுமே அங்கே அடித்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க பனிஷ்மெண்ட் கிடைக்குது. எப்பயுமே அவங்க அம்மா வந்துட்டு திருந்தவே இல்லை. அவங்க அம்மா வந்துட்டு எப்பயுமே அந்த அடாப்டட் பொண்ணுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி அவங்க வந்துட்டு எப்படி வந்து உருப்படாமல் இருக்காங்களோ அதே மாதிரி அவள் வாழ்க்கையுமே உருப்படாமல் கெட்டு போயிடுச்சு. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணி தான் அந்த பொண்ணு இந்த லெவலுக்கு மோசமாக போயிட்டா. அங்கே நம்ம பூஷன் வந்துட்டு உன் கூட சேர்ந்து நான் லேண்ட் ஃபேமிலிக்கு வர்றேன்னு சொன்னதுமே அந்த ஃபேமிலியில் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்பவே டேஞ்சர் அப்படின்றத சொன்னதும் இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன் கூட சேர்ந்து வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அவனை கூட கூட்டிகிட்டு போக ஒத்துக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.